சிவகங்கை மாவட்டம் திருபுவனம் அருகே 10 சவரன் நகை திருட்டு வழக்கு தொடர்பாக இளைஞர் போலீசாரின் சரமாரியான தாக்குதலில் உயிரிழந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இளைஞரின் வாயில் மிளகாய் பொடியை கொட்டி ஈவு இரக்கமின்றி போலீசார் தாக்குதல் நடத்தியதாக விசாரணையில் அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது. ஜெய்பீம் படம் பாணியில் போலீசாரால் அரங்கேற்றப்பட்டுள்ள இந்த கொடூர சம்பவம் குறித்து இந்த செய்தி தொகுப்பில் பார்க்கலாம். சிவகங்கை மாவட்டம் திருப்புவனம் அருகே மடப்புரத்தைச் சேர்ந்தவர் அஜித்குமார். இவர் ISF எனும் தனியார் நிறுவனத்தில் செக்யூரிட்டி வேலைக்கு சேர்ந்துள்ளார். இந்த நிறுவனம் மூலம் கடந்த 2 மாதங்களுக்கு முன்பாக மடப்புரம் பத்ரகாளியம்மன் கோவிலில் காவலாளியாக அஜித்குமார் பணியமர்த்தப்பட்டுள்ளார். இவர் கடந்த 27ஆம் தேதியன்று கோவிலில் பணியில் இருந்தபோது கோவிலுக்கு சாமி கும்பிட 2 பெண்கள் காரில் வந்துள்ளனர். அவர்கள் கார் சாவியை அஜித்குமாரிடம் கொடுத்துவிட்டு காரை பார்க்கிங் செய்யும்படி கூறியுள்ளனர். தனக்கு கார் ஓட்ட தெரியாது என்பதால் அருகில் இருந்த ஆட்டோ ஓட்டுநர் அருண்குமார் மூலம் காரை பார்க்கிங் செய்துள்ளார். சாமி கும்பிட்டு திரும்பி வந்த 2 பெண்களும் காரில் ஏறிய போது காரில் வைத்திருந்த 10 சவரன் தங்க நகை திருடு போயிருந்தது. இதுகுறித்து அஜித்குமாரிடம் கேட்டபோது நகை குறித்து தனக்கு எதுவும் தெரியாது எனவும் தான் காருக்குள் ஏறவில்லை என்றும் கூறியுள்ளார். இது தொடர்பாக இருவருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டு இருக்கிறது. இதைத் தொடர்ந்து நகை திருடு போனதாக திருப்புவனம் காவல் நிலையத்தில் பெண்கள் புகார் அளித்தனர். அதன் பேரில் விசாரணைக்காக அஜித்குமார், அவரது தம்பி நவீன்குமார், ஆட்டோ ஓட்டுநர் அருண்குமார் உட்பட பலரையும் போலீசார் அழைத்து சென்றுள்ளனர். அவர்களை காவல் நிலையத்திற்கு அழைத்து செல்லாமல் பல்வேறு இடங்களுக்கு அழைத்து சென்றும் காருக்குள் வைத்து சரமாரியாக போலீசார் தாக்கியிருக்கின்றனர். போலீசாரின் கொடூர தாக்குதலில் படுகாயமடைந்த அஜித்குமார் மயங்கி விழுந்ததாக கூறப்படுகிறது. உடனடியாக மதுரை அரசு மருத்துவமனைக்கு அழைத்து சென்ற போது அவர் ஏற்கனவே உயிரிழந்து விட்டதாக மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர். இதையடுத்து அவரது உடல் பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைக்கப்பட்டது. இந்த விவகாரம் குறித்து அறிந்த மடப்புரம் கிராம மக்கள் திருப்புவனம் காவல் நிலையத்தில் இரவு நேரத்தில் குவிந்தனர். அஜித்குமாரை தாக்கிய போலீசார் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கோஷங்களை எழுப்பினர். ஒரு லேடி சார் இந்த மாதிரி நகை காணான்னு சொல்லிட்டு 14 இல்ல வேலை பார்க்கல, அவங்க சாமி கும்பிட வந்தாங்க. நம்ம அண்ணன் வந்து வேலை பார்க்க சேர்த்து 5 பேர் கூட்டு போன எல்லாத்தையும் ரிமாண்டுக்குலாம் கூட்டு போல விசாரணை எல்லாத்தையும் அடிச்சாங்களா? எல்லாத்தையும் அண்ணனை மட்டும் பின்னாடி கயிறை போட்டு கட்டி போட்டு அடிச்சான். கடைசியா வண்டியில விட்டு நான் சொல்றேன் ஒரு இடத்த காமிக்கிறேன்னு சொல்லும் போது வண்டியை விட்டு இறங்கி கோயிலுக்குள்ள போனேன். அதுக்கப்புறம் நான் பாக்கல. அப்போ உங்க அண்ணன் எப்படி இருந்தா நடந்து போற ஸ்டேஜ்ல இன்னைக்கு எங்க கொண்டு போறோம்னு சொன்னாங்க. என்கிட்ட எதுவும் சொல்ல, டிரைவர் மட்டும் தான் என் கூட இருந்தாரு. பாட்டி வச்சு அடிச்சாங்களா? எங்க சார் எந்த இடத்துல அங்க அடிச்சாங்களா? ஆமா, வண்டிக்குள்ளே ரன்னிங்லேயே அடிச்சாங்க. இந்த விவகாரத்தில் தொடர்புடைய மானாமதுரை குற்றப்பிரிவு போலீசார் பிரபு, கண்ணன், சங்கர மணிகண்டன், ராஜா ஆனந்தன், மணிகண்டன் என 6 பேரையும் தற்காலிக பணி நீக்கம் செய்து சிவகங்கை மாவட்ட SP ஆஷிஷ் ராவத் உத்தரவிட்டுள்ளார். விசாரணைக்கு அழைத்து சென்று கோவில் தற்காலிக ஊழியரை போலீசார் தாக்கி கொலை செய்த சம்பவம் பெரும் பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது.